வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ லவ் மேரேஜ். இந்த படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு அந்த படம் வந்ததே தெரியலங்க. ஏன்னா இங்க உள்ள தியேட்டர்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்ஸ் நடிக்கிற படம் தான் வரும். பட் இந்த படம் வந்து குட் வாட்ச். ஒரு ஃபேமிலியா உட்காந்து நீங்க வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணோம்னா டெஃபினட்டா இந்த படம் வாட்ச் பண்ணலாம். விக்ரம் பிரபு, மீனாட்சி தினேஷ் நடிச்சு சண்முக பிரியன் இயக்கத்துல வந்திருக்கு படம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இவருக்கு வந்து 33 வயசு ஆயிடுது விக்ரம் பிரபுக்கு. ஆனா கல்யாணமே ஆகல. பொண்ணு தேடிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால, நட்சத்திரம் ராசின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆயிடுச்சு. ஃபைனலி ஒரு பொண்ணு வந்து ஃபிக்ஸ் ஆகுது. இவங்க எல்லாரும் குடும்பத்தோட ஒரு 10-15 பேர் சேர்ந்து டிராவல் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. அங்க பொண்ணை இவருக்கும் பிடிச்சிருக்கு, நிச்சயமும் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரை திருப்பி ரிட்டர்ன் வரணும்னு நினைக்கும் போது கோவிட் லாக்டவுன் வந்துடுது. பையனோட அத்தனை ஃபேமிலியும் பொண்ணு வீட்டில் மாட்டிடுறாங்க. யூஸ்வலாக கல்யாணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதுலேயும் பொண்ணு வீட்லேயே 40 நாள் 45 நாள் மாட்டிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். கல்யாணம் நடந்துதாங்கிறது தான் கதை. அதை நல்லாவே எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தில் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லை. அந்த பொண்ணு, அந்த மீனாட்சி தினேஷ்ங்கிற பொண்ணு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான 2 ஹீரோயின்ஸ் இதில். சுஷ்மிதான்னு ஒரு ஹீரோயின், அதுக்கப்புறம் மீனாட்சி தினேஷ், 2 பேருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரியோ இதில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை தவிர திலகன், அவரும் வந்துட்டு ரமேஷ் திலகன், அவரும் கேமராமேனா அசத்தி இருக்காரு. அங்கங்க காமெடியும் வருது. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த காலத்துல பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல வந்து ஒரு சீன்ல வந்துட்டு விக்ரம் பிரபுவுக்கு வந்து ஒரு வெள்ளை முடி வேற வந்துடும். அதை பார்த்துட்டு ஐயோ கல்யாணம் ஆகுமா அப்படின்லாம் நினைக்கிறது வந்துட்டு ரொம்ப இந்த காலத்துல ரொம்ப காமன் இல்லைங்களா? 90s and 2000 அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கெல்லாம் வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க, ஒரே மாப்பிள்ளை, கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த காலத்துல எல்லாம் வந்து பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறதும் பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதும் ரொம்ப குதிரை கும்பா இருக்கு அப்படின்னு தான் கேள்விப்படுறேன் நான். யூஸ்வலா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரகிள ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. விக்ரம் பிரபுக்கு இது நல்ல ஒரு இது. ஆக்சுவலா ரொம்ப குட் வாட்ச்ன்னு சொல்லலாம். ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஃபேமிலியா உட்காந்து ஒரு வீக்கெண்ட் வந்து ஜாலியா உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபேமிலியோட பாருங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலா வந்துட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.